பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் யாரு? வேற யாரு? அர்ச்சனா தான். அர்ச்சனா அன்அஃபிஷியல்ல பார்த்தீங்கன்னா 3,97,000 ஓட்டு வாங்கி டாப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல மணி இருக்கிறாரு, 1,15,000 ஓட்டுல இருக்கிறாரு. மணி ஓட்டு ஒட்டுமொத்த ஓட்டு இருக்குல்ல, அது இன்ட்டு 3 போட்டீங்கன்னா அதை விட அதிகமா இருக்கு அர்ச்சனாவுடைய ஓட்டு. ஸோ கிளியரா தெரியுது, பெரும்பான்மையான மக்கள் இமாலய வெற்றியை கொடுத்துருக்காங்க, இமாலய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அர்ச்சனாக்கு. சீசன் 4ல இருந்த சப்போர்ட், சீசன் 5ல இருந்த சப்போர்ட் சீசன் 7லயும் பார்க்க முடியுது. அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, செகண்டுக்கும் ஃபர்ஸ்டுக்குமான டிஃபரன்ஸ். அது சொல்லுது இமாலய வெற்றி பெற்றது அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா தினேஷ் இருக்கிறாரு 81,000 ஓட்டுல. நாலாவது இடத்துல மாயா இருக்கிறாங்க 75,000 ஓட்டுல. அஞ்சாவது இடத்துல விஷ்ணு இருக்கிறாரு 55,000 ஓட்டுல. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேபுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் 78% ஓட்டு அர்ச்சனாவுக்கு தான் விழுந்திருக்கு. ஸோ அர்ச்சனா பொசிஷனை பொறுத்தவரை அன்அஃபிஷியலும் கரெக்டாக இருக்கு, இங்கே நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் கரெக்டாக இருக்கு. இன்னும் நிறைய ட்விட்டர் போலில் பார்த்தேன், அதுலேயும் அவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க. ஸோ பெரும்பான்மையான இடத்துல அவங்க தான் டாப்ல இருக்கிறதுனால இது மாறவே போறது கிடையாது, மாற்றவும் முடியாது. ஸோ பெரிய ஹியூஜ் மார்ஜின் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கிளியரா சொல்லலாம், மக்கள் விருப்பப்படி அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கிறாங்க. இப்ப இந்த சேனல் அறிவிக்கணும் அவ்வளவுதான். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. மணிச்சந்திரா வந்து இங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு அன்அஃபிஷியல்ல. ஆனா நம்ம கம்யூனிட்டி டேப்ல அவருக்கு 4வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. தினேஷ் வந்து 2வது இடத்துல இருக்காரு 8% ஓட்டுல. 3வதுல மாயா இருக்கிறாங்க 7% ஓட்டுல. 4வது தான் மணிச்சந்திரா வச்சிருக்காங்க 5% ஓட்டுல. அப்புறம் 5வது விஷ்ணு 2% ஓட்டுல இருக்கிறாரு. கம்யூனிட்டி டேப்ல ஒட்டுமொத்தமா ஓட் போட்டவங்க பாத்தீங்கன்னா 11,000 பேர் இங்க நம்ம சேனல்ல. அப்படி பார்க்கும்போது இது சின்ன சாம்பிள் சைஸ். ஆனால் அன்அஃபிஷியல்ல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் சாம்பிள் சைஸ் பெருசு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அன்அஃபிஷியலே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அன்அஃபிஷியல் வந்து அங்கே ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஃபிஷியல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஏவி போட்டாங்கல்ல, அர்ச்சனா மணி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கிளியரா சொல்லுது இவங்க 2 பேர் தான் டாப் 2ல இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் டாப் 2ல இருந்தாலும் மணி பொசிஷனை விட, மணி வாங்கியிருக்கிற வாக்கை விட 3 மடங்குக்கும் மேலே தான் அர்ச்சனாவுடைய ஓட்டு இருக்கு இங்க அன்அஃபிஷியல்ல. அங்க வேணா பர்சன்டேஜ் வேணா லைட்டா குறையலாமே தவிர மொத்தமா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு மாறுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனாலும் வனிதக்கா கோச்சிங்ல இருந்து போனதுனால வெளியே வனிதக்காவும் பாத்தீங்கன்னா இது பாட்ஸ் ஓட்டுன்றாங்க, உள்ள மாயா பாட்ஸ் ஓட்டுன்றாங்க. விசித்ரால இருந்து, ஜோவிகால இருந்து, அந்த நிக்சன்ல இருந்து இன்னும் உள்ள போன அந்த மிக்சர் பார்ட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாட்ஸ் ஓட்டு, பாட்ஸ் ஓட்டு, பாட்ஸ் ஓட்டு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பாட்ஸ் ஓட்டு. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்ல, டேய் கிளி ஜோஷன் பார்த்தவங்க தானே நீ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும். டேய் ஃபேக் அலிகேஷன் வச்ச குரூப் தானே நீங்க, அந்த குரூப்ல இருந்து மறுபடியும் இன்னொரு ஃபேக் அலிகேஷன் எடுத்துட்டு வரீங்களா? ஏற்கனவே வச்ச ஃபேக் அலிகேஷன் தான் மக்கள் மொத்தமா கழுவி ஊத்தி வெளியே அனுப்புனாங்க. இன்னும் தெரிஞ்சல இல்ல, பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபினாலே வீக்ல எல்லா கண்டஸ்டன்ட்டையும் கூப்பிடுறது எதுக்காக? முதல்ல கேம்ல போகும்போது பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பை சம்பாரிச்சிருப்பாங்க, வெறுப்பை சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வெளியே போயிருக்கிறாங்க. ஆனா ஃபைனலா ஷோ முடிச்சு வெளியே அனுப்பும் போது எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா காட்டி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற இடம் தான் இந்த ஃபினாலே வீக். அந்த வீக்ல அந்த வாய்ப்பை கொடுத்தா அங்கேயும் போயிட்டு இன்னொரு ஃபேக் அலிகேஷனை வச்சு சுத்திட்டு இருக்கீங்க இந்த வன்ம கும்பல். கடைசி வரையும் திருந்துற ஐடியாவே இல்ல. வடக்கன்ஸ் எல்லாம் இந்தியில வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க, மாயா மேஜிக், மாயா ஸ்குவாட் அப்படின்னு. அந்த மாதிரி வேற எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே நடக்கல. அப்ப கிளியரா தெரியுது அதுதான் பிஆர் ஒர்க்கு. இவங்க சொல்ற அந்த பாட்ஸ் ஒர்க்கு எல்லாம் அப்படி பண்ணியும் அவங்க ஒர்க் அவுட் ஆகல. நம்ம இவ்வளோ முக்குனாலும் ஓட்டு ஏற மாட்டேங்குது. ஆனா அங்க மட்டும் எப்படி இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க? அப்ப அது பாட்ஸ் தானே அப்படின்றாங்க. இல்ல, அது மக்கள் ஓட்டு. இந்த மாயா உறுப்பினதெல்லாம் பார்த்தோம்ல, மக்கள் ஓட்டை வந்து மெஷின் வந்து அடிச்சிருச்சான். மெஷின் வந்து எல்லாம் அடிக்க முடியாது மக்கள் ஓட்டை. மக்கள் ஓட்டை தான் மெஷின் ஓட்டை அடிச்சு நவுத்தோம். அந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆன மக்கள் உங்களெல்லாம் மறக்க முடியுமா? அதுவும் இந்த குறிப்பா ரெட் கார்டு தூக்குன கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்கள கன்சிஸ்டன்டா நாமினேஷன் வரும்போதெல்லாம் லீஸ்ட்ல இருந்த கேரக்டர் தான் இந்த மாயா. இந்த மாதிரி மக்கள் ஆதரவே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள வச்சுக்கிட்டு வடக்கன்ஸை கூட்டு வந்து இங்க பிஆர் ஒர்க்கை பார்த்துட்டு பாட்ஸ் வச்சு ஓட்டு போட்டு அப்பயும் ஏத்த முடியலையே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல தான் இவங்க காட்டுறாங்க. கடைசியா எல்லாரும் பாசிட்டிவா போங்க, நெகட்டிவிட்டி எல்லாம் மறக்கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுத்த வாய்ப்பையும் மதிக்காம இன்னும் நெகட்டிவிட்டியை வாங்கி வாரி 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 சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வன்மம் முடிச்ச கும்பல். அவங்க பண்ற தப்புக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்னார்ல, அந்த பலனை சீக்கிரமாவே இவங்க தெரிஞ்சுப்பாங்க. பிக் பாஸ் கொண்டாட்டம் வரையும் தான் இந்த உருட்டு நட்பெல்லாம். அதுக்கப்புறம் இது சுத்தமா இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடியே கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.